பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் செப்டம்பர் மாதம் தேதி 19. புனிதர் ஜனுவாரியஸ், பெனவெண்டோ ஆயர் மற்றும் மறைசாட்சி. இவர் கிபி 3ஆம் நூற்றாண்டில் பெனவெண்டோ அல்லது நேபிள்ஸ் கம்பானியா ரோம பேரரசில் பிறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இவரை ஏற்கும் சமயம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபை. இவருடைய முக்கிய திருத்தலங்கள் நேபிள்ஸ் பேராலயம் இத்தாலி, அதிமதிப்புமிக்க திருரத்த ஆலயம் லிட்டில் இத்தாலி, மன்ஹாட்டன் நியூயார்க் நகரம். இவருடைய நினைவு திருவிழா செப்டம்பர் தேதி 19. இவர் இரத்த வங்கிகள், நேபிள்ஸ் எரிமலை வெடிப்புகள் ஆகியவற்றிற்கு பாதுகாவலாய் உள்ளார். புனிதர் ஜனுவாரியஸ் தனது 15வது வயதிலேயே தமது சொந்த ஊர் பங்கான பெனவெண்டோ நகரிலேயே குருத்துவம் பெற்றாங்களாம். தனது 20வது வயதிலேயே நேபிள்ஸ் நகரோட ஆயராக அருள் பொழிவு பெற்றாங்களாம். இவர் ஜூலியானா மற்றும் புனித சோசியஸ் ஆகியோரின் நட்பை பெற்றிருந்தாங்களாம். இவரை மறைசாட்சி எனவும் புனிதர் எனவும் கத்தோலிக்கர்கள் மற்றும் கிழக்கு மரபு வழி திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளுகின்றன. இவருடைய வாழ்க்கை குறித்த சமகாலத்து குறிப்புகள் எதுவும் இல்லையாம். எனினும் இவருடைய பிற்காலத்திய குறிப்புகள் இவர் பேரரசன் டயக்லேசியன் என்பவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டார் என குறிப்பிடுகிறது. டயக்லேசியன் பேரரசனின் சுமார் 1.5 வருட கால நீண்ட கிறிஸ்தவ துன்புறுத்தல்களின் போது ஆயர் ஜனுவாரியஸ் கிறிஸ்தவர்களை மறைத்து வைத்து அவர்களை பாதுகாத்தார்னு சொல்றாங்களாம். ஒருமுறை தமது நண்பரான புனித சோசியஸ் அவர்களை காண சிறைச்சாலைக்கு ஜனுவாரியுஸ் சென்றிருந்த போது துரதிர்ஷ்டவசமாக 2 பேரும் கைது செய்யப்பட்டாங்களாம். அங்கே அவரும் அவரது சகாக்களும் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. புனிதர் ஜனுவாரியூஸ் நேபிள்ஸ் நகரின் பாதுகாவலரா இருக்காங்களாம். இவரின் ரத்தம் என கத்தோலிக்கர்களால் நம்பப்படும் திண்மம் நேபிள்ஸ் மறைமாவட்ட பேராலயத்தில் ஒரு வெள்ளி பெட்டிக்குள் ஏறக்குறைய 12 சென்டிமீட்டர் அகலமுடைய 2 பளிங்கு கண்ணாடி குப்பிக்குள் பாதுகாக்கப்பட்டு வருகிறதாம். ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை இது நீர்மமாக மாறுமாம். அந்த இரத்தம் திடப்பொருளாகவே இருக்குமா, அதாவது கட்டி பிடிச்சே இருக்குமாம். அது திரவமாக மாறும் சமயத்தில் அந்த காட்சியினை காண மக்கள் நிறைய பேரு அங்க வந்து கூடுவாங்களாம். புனிதர் ஜனுவாரியஸ் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி 305ஆம் ஆண்டு பொஸ்ஒலி கம்பானியாவில் கொல்லப்பட்டிருக்காங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, புனிதர்கள் வரலாற்றில் இன்றைய தினம் நாம் புனித ஜனுவாரியஸின் வரலாற்றை பார்த்தோம். நாம் பார்க்கும்போது இவர் கூட துன்புறுத்தலில் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. புனிதர்கள் நிறைய பேரு இப்படிதான் இறந்திருக்காங்க. ஒவ்வொரு அரசன் வருவாங்க, அவங்க வந்து நீங்க கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள துன்புறுத்தி கொலை பண்ணி தலையை வெட்டி அப்படியெல்லாம் தான் இறந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த புனிதர் ஜனுவாரியஸ் கூட டயக்லேசியஸ் என்ற அரசனுடைய துன்புறுத்தலில் தலை வெட்டுப்பட்டு இறந்திருக்காங்க. பிரியமானவர்களே, நாம் இப்போது வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு மகுடம் போன்ற கிஃப்ட். இதை நாம் ஆண்டவருக்கெனவே செலவழித்து வாழ நம் ஆண்டவரிடம் கெஞ்சி மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சிப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.